Hey there guys, welcome back to the Niche Film. நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிராண்ட் நியூ பஜாஜோட பல்சர் NS 200 தான் நம்ம கூட இருக்குது. மழை கொஞ்சம் தூரிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த அட்டையரில் ஆக்சுவலாக வந்து உங்களுக்காக நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஸோ திரும்பி போனால் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஐம் ஜஸ்ட் டூயிங் திஸ் வித் திஸ் ரைன். ஸோ இந்த வண்டியோட வாக்கவுட் ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் டு ஆர்கே பஜாஜ் இந்த பைக்கை நமக்கு ரிவ்யூக்காக ஆஃபர் பண்ணுறதுக்காக. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். அப்போ தான் உங்களால் இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூவை பார்க்க முடியும். இதுக்கு நெக்ஸ்ட் தான் அது வரப்போகுது. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு செக் திஸ் அவுட். புதுசாக DJI கேமுன்னு ஆக்சுவலாக வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி எந்தளவுக்கு பெட்டர் ஆயிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ பார்க்க ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் கெட் இன். ஆல்ரைட். ஸோ இப்போ வண்டியில் நடந்த அப்டேட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். பழைய வருஷனுக்கும் புது வருஷனுக்கும் என்ன மாறி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம NS 160 பார்த்த மாதிரியான சேஞ்சஸ் தான் வந்து நமக்கு NS 200லேயும் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட் லேக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு LED யூனிட்டான ஹெட்லைட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக நம்ம பார்த்திங்க அப்படின்னா NS 160 NS 125 அப்படின்ற ரெண்டு யூனிட்ஸ்லையும் பார்க்குற அதே சேம் யூனிட்ஸ் தான் வந்து இந்த இடத்துல நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஹாலஜனை தூக்கிட்டு இந்த லைட்ஸு கொடுத்தது ஆக்சுவலாக வந்து விச் இஸ் ஃபார் மோர் பெட்டர். அதே மாதிரி அந்த NS 160 பார்த்தா சிமிலர் கைண்ட் ஆஃப் கிளஸ்டர் தான் நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ரெயின் ரோட், ஆஃப் ரோட் அப்படின்ற 3 டிஃப்ரெண்ட் ABS மோட்ஸுமே வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இட்ஸ் கம்ஸ் வித் சார்ஜர் அஸ் வெல். டைப் B சார்ஜர் ஆக்சுவலாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்மளால் வந்து நம்ம ஃபோன்ஸையும் நம்ம ரைட்டில் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் இருக்கிறதுனால டர்ன் பை நேவிகேஷனுக்கான இன்ஃபர்மேஷன் நம்மளால் இந்த கிளஸ்டரில் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிளஸ்டர் ஆக்சுவலாக வந்து நைட் டைமில் இருக்கட்டும், டே டைமில் இருக்கட்டும், விசிபிலிட்டி வாஸ் குட், டீட்டெயில்ஸுமே நல்லா இருக்குது. பட் இதோட ஓல்டு வெர்ஷன் நமக்கு வந்து NS 200ல் பழைய NSல நமக்கு இருக்கிற அந்த டிஜிட்டல் அனலாக் மீட்டர் இல்லை அப்படின்றது வந்து ஒரு OG NS லவ்வரை என்னால் வந்து அதை ஏற்றுக்க முடியலை. பீப்புள் ஹூ நோ அபவுட் தட் பைக்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். புதுசாக வாங்குறவங்களுக்கு மேபி அது கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. பட் அந்த பழைய வண்டி பார்த்து ரசித்து இப்போ இன்றைக்கி இந்த தேதிக்கு வண்டி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த விஷயம் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து கண்டிப்பாக தோணுன்னு நினைக்கிறேன். எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த கிளஸ்டர் ஆக்சுவலாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சுவிட்ச் கேஸ் எல்லாமே வந்து இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ புது LED ஹெட்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சுவிட்ச் கேஸையும் அதே மாதிரி வந்து இந்த கிளஸ்டரில் நம்ம மோட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு M பட்டன் நமக்கு வந்து இந்த ஆஃபர் பண்ணுறாங்க. ஹாரன்ஸ் ஆர் சிமிலர் டு வாட் வி ஹேவ் இன் தி NS. டிபிக்கல் கிக்கி ஹாரன், அதே நமக்கு வந்து இந்த கில் ஸ்விட்சாக இருக்கட்டும் அது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அண்ட் ஹெட்லைட்ஸ் ஆக்சுவலாக வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு தனி ஸ்விட்சாகவும் வந்து இந்த இடத்துல ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு அப்டேட் தாண்டி மூணாவது ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து USD ஃபோக்ஸ் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கம்பேர்ட் டு த டெலஸ்கோபி இங்கே வந்து USD ஃபோக்ஸ் ஒரு 41 mm ஆஃப் USD ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்லிங் வாஸ் ப்ரூட்டலி இம்ப்ரூவ்ட். நான் சும்மா சொல்லலை, என்னால் வந்து டிராஃபிக் ஃபில்ட்ரேஷனாக இருக்கட்டும், கார்னரிங்காக இருக்கட்டும் இன்னும் பெட்டராக என்னால் வந்து பண்ண முடிஞ்சுது கம்பேர்ட் டு அதர் 200cc. இப்போ லாஸ்ட்டாக நான் ரிவ்யூ பண்ணதை விட வந்து இதோட ஹேண்ட்லிங் வாஸ் ஸோ குட். நினச்சதை விட இந்த வண்டி ரொம்ப நிம்பிளாகவும் ரொம்ப வந்து ஆஜைலாகவும் வந்து ஆக்சுவலாக இந்த சஸ்பென்ஷனால் மாறி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த அப்டேட்ஸை தாண்டி நமக்கு வந்து NS 160க்கும் 200க்கும் மெயினாக டிஃபர் ஆகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்ஜின் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 200ல் டிப் 200ல் பார்க்குற அதே இன்ஜின் தான் இங்கே கொடுத்துருங்க. ஒரு 200cc லிக்விட் கூல்டு 6-speed கியர் பாக்ஸ் கம்ஸ் வித் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சோட அண்ட் ப்ரொடியூசஸ் அரவுண்ட் 25 bhp, பீக்கான 9200 RPMலையும் 20 Nm ஆஃப் டார்க் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 7200 RPMலையும் நமக்கு வந்து இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். வண்டி அவ்வளோ நேச்சுரலாக அவ்வளோ துடிப்பாக இருந்துச்சு. எனக்கு எந்த இடத்துலையும் வந்து வண்டி என்ன போர் அடிக்க வைக்கவே இல்லை. அந்த NS 160 ஓட்டுறதுக்கும் NS 200 ஓட்டுறதுக்கும் ஒரு கிளியரான டிஃப்ரென்ஸ். சீரியஸ்லி சம்திங் எல்ஸ். அந்த அளவுக்கு இந்த பவர் எல்லாமே வந்து அவ்வளோ துடிப்பாக வந்து டெலிவரி ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பவர் வைஸ் இந்த பவரோட டெலிவரி வைஸ் எல்லாமே வந்து இந்த இன்ஜின் வாஸ் டாப் நாட்ச். என்னால் வைப்ரேஷன் ஃப்ரீயாக வித் திஸ் கைண்ட் ஆஃப் கியர்ஸ் இந்த அட்டேஜோட என்னால் வந்து ஒரு 100 kmph ரொம்ப ஈஸியாக க்ரூஸ் பண்ண முடிஞ்சது. ஈவன் ஐ கேன் டூ கார்னரிங் வித் திஸ் 100 kmph. எந்த இடத்துலையும் என்னால் வந்து அந்த லேக் ஆகிற ஃபீல் இல்லை. எந்த இடத்துல என்னால் வந்து அந்த டவுட்ஃபுல் அந்த தாட்டே எனக்கு இல்லை. கார்னரிங்காக இருக்கட்டும், ஹைவே ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், இந்த 100 km அப்படின்றது வந்து ஒரு ஸ்பீடே இல்லாத மாதிரி தான் வந்து இந்த வண்டி ஆக்சுவலாக பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். இது 6-speed கியர் பாக்ஸ் அனதர் ப்ளஸ். பட் ஆனால் டாப் எண்டில் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக வந்து இந்த வண்டி தரல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 50Kலே இதோட டாப் ஸ்பீடை நான் வந்து அட்டைன் பண்ணிட்டேன். ஆஃப்டர் ஐ ஸ்விட்சிங் தட் நான் என்னால் வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்பீட் இன்க்ரிமெண்ட்டாக என்னால் பார்க்க முடியல. அந்த வீடியோ நீங்கள் வந்து ரைட் ரிவ்யூவில் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்பீடிங்கை தாண்டி இன்ஜின்
இன்ஜினை நம்ம சிட்டியில் ஓட்டுறதுக்கும் சரி, நம்ம ஹைவேல க்ரூஸ் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு பர்ஃபெக்டாக ஒரு பேலன்சிங்காக வந்து இந்த இன்ஜின் ஆக்சுவலாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படி சொல்லலாம். திஸ் இஸ் அ லிக்விட் கூல்ட் இன்ஜின். ஸோ யூ டோன்ட் நீட் டு ஸ்டாப் எனிவேர். டேங்க் ஃபில் பண்ண வேண்டியது நீங்கள் டேங்க் காலியாக இருக்குது நீங்கள் சுற்றலாம். எந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி பிரேக் எடுத்து போகணும் அப்படின்ற அவசியமே இல்லை இந்த இன்ஜினை பொறுத்தவரையும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஒரு பிகஸ்ட் ப்ரோ. இந்த வண்டியை ஏன் வாங்கணும் அப்படின்னு யாராச்சும் கேட்டிங்க அப்படின்னா, இந்த இன்ஜின் தான் ஒரு மிகப்பெரிய ஆன்சராக எனக்கு இருக்கும். ஒரு நல்ல பவர் பேக்டான ஒரு இன்ஜின் அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் இந்த இன்ஜினை பற்றி பேசுகிறப்போ இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு கேட்டுடலாமா? இது வந்து லோ ஆர்பிஎம்மில் ஒரு 5000 ஆர்பிஎம்க்குலாம் இருந்தீங்க அப்படின்னா வண்டி ரொம்ப காமாக இருக்கும். அந்த ஃபீலே இல்லை. நானும் ஆரம்பத்தில் தான் நினச்சேன். பட் எப்போ நான் 7000 ஆர்பிஎம்க்கு மேலே போகிறேனோ வா, சிம்பிளி வா, வண்டி ஓட்டுறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ஹையர் ஆர்பிஎம்ஸில் இந்த வண்டியை வந்து புஷ் பண்ணி ஓட்டுறப்போ இந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து அனதர் மோட்டிவேஷன் அப்படின்னே சொல்லலாம். இந்த இன்ஜின் எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுமோ அந்த அளவுக்கு இந்த எக்ஸாஸ்ட் நோட்டுமே வந்து அந்த சவுண்டுக்காக நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க இந்த பிரேக்கிங் சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 300 mm ஆஃப் டிஸ்க் பிரேக்ஸில் 2% காலிபர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரேக் சீரியஸ்லி வந்து அவ்வளோ அட்டகாசமாக அவ்வளோ டாப் நாச்சாக வந்து இதோட பர்ஃபார்மன்ஸை பண்ணுது. என்னால் வந்து கான்ஃபிடென்ட்டாக பிரேக் பண்ண முடிஞ்சது. ஸோ ஏபிஎஸ் இன்டர்வென்ஷன், தேவையில்லாத இன்டர்வென்ஷன் நமக்கு வந்து எதுவுமே இல்லை. பிரேக்கிங் வாஸ் ஸோ குட் இன் ஃப்ரண்ட். ஓகேங்களா? இதே நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கா நம்ம வந்து டயர் சைஸாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 90 செக்ஷன் டயர்ஸை தான் வந்து இந்த இடத்துல ஆஃபர் பண்ணுறாங்க. சிஏ டயர்ஸ் நமக்கு இந்த இடத்துல ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த சிஏ டயர்ஸ் வந்து could be better compared to the MRF. and MRF ரொம்ப வந்து கார்னரிங்கில் அந்தளவுக்கு grip இருக்காது. ஸோ S8 வந்து ஃபார் மோர் பெட்டர் கம்பேர்ட் டு தட் MRF. இதே நம்ம ஆக்சுவலாக வந்து ரியரில் வந்தோம் அப்படின்னா ரியரில் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி எல்இடி யூனிட்ஸை வந்து ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டாங்க. ரியர் இண்டிகேட்டர்ஸுமே வந்து ரியர் இண்டிகேட்டர்ஸ் ஹைலைட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் எல்இடியாக இருக்குது. ரியரில் கொடுத்துருக்க ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறது இந்த டயர் ஹக்கர். ஸ்டாண்டர்டாக ஸ்டாக்காகவே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த டயர் ஹக்கர் இந்த மாதிரி மழை காலத்தில் வந்து உண்மையிலே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சேர் சகதி எதுவுமே நமக்கு வந்து ரைடருக்கு அடிக்காமல் பில்லியனுக்கும் அடிக்காமல் நமக்கு வந்து இந்த ஹக்கர் யூஸ்ஃபுல்லாகுது. அண்ட் இந்த ஹக்கரோட குவாலிட்டி குட் பி பெட்டர். அந்த ஹக்கரோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் வந்து ஆடுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் ஒன் சைடு தான் அதுவும் மவுண்ட் ஆகிருக்குது. அண்ட் நம்பர் பிளேட் ஹோல்டர் ஆக்சுவலாக இந்த இடத்துல வருது. அண்ட் ரியரில் கொடுத்துருக்க இந்த டயர் சைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 130 செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பழைய வருஷனில் 140 வந்த ஞாபகம். பட் இங்கே வந்து 130 தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 200cc லிக்விட் கூல் நல்லா பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு இன்ஜினுக்கு இந்த 130 அப்படின்றது ரொம்ப ஸ்கின்னியாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பார்க்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ எர்கனாமிக்ஸை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னோடய ஹைட் ஆக்சுவலாக 180 சென்டிமீட்டர். என்னோடய ஹைட்டுக்கு என்னால் ரொம்ப டீசெண்டாக காலை வைக்க முடியுது எந்த பிரச்சனையுமே இல்லாமல். ஒரு ரொம்ப அப்ரைட்டான ஒரு பொசிஷன் கம்பேர்ட் டு என்னோட 390 விட வந்து இந்த பைக் ஹைட்டுமே வந்து ஒரு 10 mm ஹையர் தான். ஸோ என்னாலே வந்து அந்த கொஞ்சம் மேலே ஏறி உட்காந்து ஓட்டுற ஃபீல் ஆக்சுவலாக வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபுட் பேக்ஸ் எல்லாமே வந்து ஒரு நியூட்ரல் தான். ரொம்ப வந்து நமக்கு வந்து ரியரையும் போல ரொம்ப ஃப்ரண்ட்லேயும் போல ஒரு நியூட்ரல் செட் ஆஃப் ஃபுட் பேக்ஸில் கொடுத்துருக்காங்க. அகெயின் ரைடிங் ட்ராங்கிளாக இருக்கட்டும், ரைடிங் போஸ்டராக இருக்கட்டும், திஸ் இஸ் அ டிபிக்கல் போஸ்டர் யூ ப்ராபப்ளி ரைட். இந்த போஸ்டரில் நம்மளால் வந்து வி கேன் ரைட் அ லாங் டே எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா அதுக்கான சப்போர்ட்டுமே அந்த இன்ஜின் ஆக்சுவலாக ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த சீட் ஹைட் ஆக்சுவலாக நீங்கள் மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா யூ மஸ்ட் பி அட்லீஸ்ட் ஒரு 5'6" இல்லாட்டி ஒரு 5'6" நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி யூ கேன் மேனேஜ் இட். 5'6", 5'7" இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் டிப் இட் அண்ட் மேனேஜ் இட். ஒரு 5'7" மேலே 5'7", 5'8" நீங்கள் இருக்கீங்க, 5'9" இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக என்ன மாதிரி இருப்பீங்க, எந்தளவுக்கு பிரச்சனையுமே இல்லாமல். அண்ட் இது வந்து ஒரு ஷார்ட் ரைடர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு 5 ஃபீட்டுக்கெல்லாம் கீழே இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஓட்டுறதுக்கு. அதனால சொல்ல மாட்டேன். ஆனால் பவருமே அதிகம். இட்ஸ் நாட் தட் ஈஸி டு ஹேண்டில் திஸ் பவர் ஃபார் த பிகினர். அண்ட் கால் எட்லலாம் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் முடியும். ஸோ இந்த வண்டியை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சீட்டிங் கம்ஃபர்ட்டாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கால் எட்டுதா இல்லையான்னு கரெக்டாக பார்த்துக்கங்க. என்னோட ஹைட்டுக்கு பர்ஃபெக்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. பட் ரைடிங் ட்ரையாங்கிள் வாஸ் சூப்பர் குட். சீட்டிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து NS 160 பார்க்குற அதே செட்டப் சீட் தான். எந்த இடத்துலையும் மாறவே இல்லை. குஷனியாக கண்டிப்பாக இல்லை, கொஞ்சம் ஸ்டிஃப் தான். சீட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டில் ரைடருக்கும் இருக்கட்டும் பில்லியாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஸ்டிஃப்னு தான் சொல்லுவேன். ரொம்ப வந்து நமக்கு அந்த ப்ளஷி ஃபீல் இல்லவே இல்லை. பட் ஒரு ஜெல் சீட் மாதிரி ஒரு ஆடானா நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா சீட்ஸ் அப்படின்றது வி கேன் கஸ்டமைஸ் as per our own. நம்ம நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த சீட்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. யூ ஹேட் அ இனஃப் ரூம். ரொம்ப பெரிய ரூம்லாம் கிடையாது. ஏன்னா டேங்கே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த அளவுக்கு பெரிய டேங்காக எனக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாட் டேங்க், தட்ஸ் another advantage. 12 liters இந்த டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஃப்ளாட். என்னோட ஹெல்மெட்டே என்னால் வந்து நீட்டாக ப்ளேஸ் பண்ணி
வச்சுட்டு போக முடியும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஃப்ளாட் டேங்க். திஸ் இஸ் அ 12 liters ஃபியூல் டேங்க். அண்ட் இந்த வண்டியோட மைலேஜ் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா மோரலஸ் நமக்கு வந்து ஒரு 35 அப்படின்றது சாலடாக கிடச்சிடும். அண்ட் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 170 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இந்த வண்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஈவன் இந்த சென்டர் ஸ்டாண்டுமே நமக்கு வந்து ஸ்டாக்காக கொடுத்துருவாங்க. இந்த சென்டர் ஸ்டாண்ட் இருந்துமே என்னால் வந்து எந்த ஸ்பீட் பிரேக்கர்லையும் தட்ட முடியலை. நானே வந்து ஒரு சில இடத்துல ரொம்ப ஸ்பீடாகவும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். நத்திங் டச்சஸ். ஸ்பீட் பிரேக்கரில் இந்த சென்டர் ஸ்டாண்டுமே நமக்கு வந்து தட்டலை அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் another ப்ளஸ். சென்டர் ஸ்டாண்ட் இருக்கிறது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். நான் செயின்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சென்டர் ஸ்டாண்ட் வந்து ஒரு பெட்டரான விஷயம் கம்பேர்ட் டு நம்ம வந்து பேடாக்கோ ஏதாச்சும் போகிறதுக்கு. ஸோ சென்டர் ஸ்டாண்ட் கொடுத்துருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் இந்த இன்ஜினை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி கீழே சின்னதாக இந்த வால்வை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி சின்னதாக இந்த பிளாஸ்டிக்ஸ் ஆக்சுவலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக்ஸ் நம்ம NS 160லையும் பார்க்குற அதே மாதிரி பிளாஸ்டிக் தான், பட் கொஞ்சம் ஸ்டர்டியாக இருக்குது கம்பேர்ட் டு NS 160. இங்கே வந்து கொஞ்சம் ஸ்டர்டியாக ஆக்சுவலாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போது நம்ம இந்த வண்டியில் இருக்க ஒரு பிரச்சனைகளை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பிரச்சனையாக நான் வந்து ஒரு ப்ராப்ளமாக நான் பார்க்குறது வந்து இந்த மிரரோட விசிபிலிட்டி. இந்த மிரர் விசிபிலிட்டி வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் அடிக்குவேட். இப்போ நான் உட்காடுறேன் அப்படின்னா என்னோடய ஆஃப் ஆர்மே ஒரு ஜாக்கெட்டோட நான் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னா ஒரு ஹாஃப் ஆர்ம் என்னால் வந்து கம்ப்ளீட்டாக இந்த மிரர் வந்து எடுத்துருது அப்படின்னு சொல்லலாம். மிச்சம் இருக்கிற இந்த சின்ன ஸ்பேஸில் தான் மிச்ச வெஹிக்கிள்ஸை பார்க்குற மாதிரி இருக்குது, விச் இஸ் நாட் அட் ஆல் குட் அண்ட் நாட் ஆல் ரெக்கமெண்டட் டு அஸ் வெல். இந்த மிரர் அப்படின்றது வந்து ஹேவ் டு பி இம்ப்ரூவ்ட். வைப்ரேஷன்ஸ் டு பி ஃப்ராங்க் இல்லை, நான் வண்டி ஓட்டுறப்போ நான் பார்த்தேன் வைப்ரேஷன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் என்னால் வந்து அந்த விசிபிலிட்டி அந்த லாங் இல்லாததுனால வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக பார்க்க முடியல. அது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறேன். அந்த செகண்ட் விஷயமாக ஆக்சுவலாக பார்க்குறது வந்து இந்த பாடி பேனல்ஸ். நம்ம NS 160 நம்ம வந்து அந்த பாடி பேனல்ஸை பற்றி ஒரு கிரிட்டிஷன் வச்சுருப்போம். நான் ஒரு சில இந்த ரியர் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பிங்கி ஃபிங்கரை உள்ளே போகிற அளவுக்கு கேப் இருக்குது, பேனல் கேப் இருக்குது அப்படின்னு. கிட்டத்தட்ட அதே மிஸ்டேக் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மோரலஸ் சேம் யூனிட் தான், ஜஸ்ட் இன்ஜினும் இந்த மேலே இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் மாறுறதை தவிர மிச்சம் எல்லாமே சேமஸ் வாட் வி ஹேவ் இந்த NS 160. NS 160 நான் சொன்ன அத்தனை கான்ஸுமே வந்து இந்த பைக்குக்குமே பிறந்தோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வண்டியோட ரிவ்யூ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் அந்த இடத்துல கார் தரேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரைட் ரிவ்யூமே அந்த பைக்கை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு செக் இட் அவுட். ஓகேங்களா? அண்ட் அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி ரிமைன் சேம். ஒரு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நம்ம வாங்குகிற பைக்குக்கு நமக்கு வந்து இந்த இன்ஜினை தாண்டி ஒரு அப்டேட் வந்து பெருசாக இல்லையோ அப்படின்ற ஃபீல் வந்து ஒரு காமன் ஆடியன்ஸுக்கு வந்து வந்துடும் இந்த இதை பார்க்குறப்போ. அதை கம்பேர் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் அ குட் ஒன். அதை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ சேம் அந்த பிளாஸ்டிக் இஷ்யூஸ், சேம் அந்த பிளாஸ்டிக் பாடி பேனல்ஸ், மிரரில் இருக்க அதே பிரச்சனை தான் இங்கேயும் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த விஷயங்கள் எல்லாமே ஆக்சுவலாக வந்து அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா இட் குட் பி பெட்டர். அண்ட் ஈவன் சீட்டிங்குமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம் என்னை பொறுத்தவரை. ஏன்னா NS 160 விட்டுருங்க, NS 160 நம்மளால் வந்து ஒரு அந்தளவுக்கு ஹைவேல ரொம்ப லாங்காக வந்து யூஸ் பண்ண முடியுமான்னு தெரில. பட் NS 200 ஆக்சுவலாக வந்து ஒரு வெல் கேப்பபிளான ஒரு மிஷின். நம்மளால் வந்து ஹைவேல 100லாம் வந்து ரொம்ப ஈஸியாக க்ரூஸ் பண்ணிட்டு போக முடியுது வைப்ரேஷன் ஃப்ரீயாக. அப்படி பார்க்குறப்போ ஒரு நல்ல சீட்டிங் கம்ஃபர்ட் மட்டும் இந்த வண்டிக்கு கொடுத்தாங்க அப்படின்னா திஸ் ஆல்சோ பிகம் அ ஸ்போர்ட்ஸ் டூரர். இன்னுமே வந்து ஒரு டூரிங் கெப்பாசிட்டியாக ஒரு டூரிங் கேப்பபிளாக ஒரு பில்லியனுக்கும் சரி ரைடருக்கும் சரி இது மாற வாய்ப்பு இருக்குது. இன்னும் வந்து கஸ்டமரை அட்ராக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் சொன்ன அத்தனை ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் ப்ளஸ் டாலரேட்லாம் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசனாக இருக்கிறது காரணம் இந்த வண்டியோட ப்ரைஸிங். ஆனால் இந்த வண்டியோட ப்ரைஸ் எக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 1,32,000 அப்படின்றது இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் காசாக இருக்குது. ஆன் ரோடு மிஞ்சி போனால் ஒரு 1,65,000 இல்லாட்டி 1,70,000 அப்படின்றது இந்த 200cc ஆன் ரோட் காஸ்ட். இந்த 1,70,000 ஆன் ரோடுக்கு நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் வந்து பார்க்குறது இந்த இன்ஜின். ப்ரூவன் இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கடந்த ஒரு ஆல்மோஸ்ட் டெக்கேட்டாக நம்ம ஆக்சுவலாக வந்து இதே டியூக் 200 இன்ஜினை தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். இட் ரிமைன் சேம், இட் பர்ஃபார்ம் சேம் அண்ட் இதோட லைஃபுமே வந்து அப்படியே சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த இன்ஜினை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும் இந்த வண்டி வந்து காலகாலத்துக்கும் அப்படியே ஓடினே இருக்கும். ஸோ NS 200 நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூமே வந்து இதுக்கப்புறமா அப்லோட் பண்ண போகிறேன். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். அண்ட் தேங்க்ஸ் டு RK Bajaj ஒன்ஸ் அகெயின் ஃபார் கிவிங் திஸ் பீஸ்ட் ஃபார் ரிவ்யூ. ஆனால் நான் உங்களோட கான்டாக்ட் டீல்ஸ்லாம் நான் ஸ்க்ரீன்லையும் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் போகிறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபார் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கான்டாக்ட் தெம். ஓகேங்களா? அண்ட் உங்கள் பைக் பையிங்ஸில் டவுட்ஸ் இருந்துச்சு, என்னால் அதை ரிசால்வ் பண்ண முடியல, எனக்கு எந்த பைக்ஸ் கரெக்டாக செட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோட ஒரு ஃப்ரீ காலை ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே ஒரு கால் ஸ்கெடியூல் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு பர்ஃபெக்ட் பைக்கை எடுக்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களை நான் ரைட் ரிவ்யூவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் தினேஷ். ரைட் சேஃப், ஸ்டே சேஃப், பாய்.